என்றாலே ஆயிரம் அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா? பெண்ணோவியம் உலகெங்கும் பல பெண்கள் பல துறைகள்ல பல உயர் பதவிகள்ல சாதனை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு குறிப்பா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பெண்கள் கிட்ட இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்வு, வேகமா செய்யக்கூடிய ஒரு திறன், அது மட்டும் இல்லாம அதிக பிரச்சனை பண்ணாத ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்குறதுல பெண்கள் என்னைக்குமே வல்லவர்கள். இதனாலதான் பல உயர் பதவிகளை பெண்கள் இன்னைக்கும் அலங்கரிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களை பெண்ணோவியம் நிகழ்ச்சி மூலமா வாழ்த்துறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த இனிமையான விஷயத்தோட பெண்களுக்கு தேவையான அத்தனை செய்திகளும் பெண்ணோவியம் நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சிக்கு போலாமா? ஆரோக்கியம், பெண்களின் ஆரோக்கியம். ஒவ்வொரு புது பயணமும் புது நண்பர்களை மட்டும் இல்லாம புது உறவுகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பல சமயங்கள்ல நம்மளுக்கு தெரியாம புது புது சோர்வுகளையும் புது புது நோய்களையும் கூட நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சும்மா அதுக்கு கை வைத்தியம் அப்படின்னு எடுத்துக்காம கட்டாயமா ஒரு டாக்டரை போய் பார்க்கறது தான் நல்லது. குறிப்பா பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு காய்ச்சலா இருந்தாலும் சரி, தலைவலியா இருந்தாலும் சரி, சும்மா அப்படியே ஏதாவது ஒண்ணு செய்து அப்படியே சமாளிச்சுக்கிறத விட்டுட்டு கட்டாயமா டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க பூர்த்தி செய்துக்கணும். இன்னைக்கும் நம்மளுடைய டாக்டர் பெண்களுக்கு தேவையான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்க இருக்காங்க. வணக்கம் பெண்ணோவியம். இன்று ஒரு பெண் திருமணத்தை எதிர்நோக்கும் பெண், திருமணம் ஆனவன எல்லா பெண்களும் எதிர்நோக்கிறது வந்து அடுத்து ஒரு கர்ப்ப காலம். ஸோ ஒரு கர்ப்பத்தை எதிர்நோக்கும் போது பெண்கள் என்ன கவனிக்க வேணும், திருமணத்துக்கு முன்பு திருமணம் ஆகும்போது இதிலெல்லாம் அவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். முதல்ல ஒரு பெண் திருமணத்துக்கு முன்பு திருமணமான உடனே எப்போ அவங்க வந்து குழந்தை பேர் எதிர்நோக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண் கவனிக்க வேண்டிய முறைகள் என்னென்ன அப்படின்னா, முதல் விஷயம், அந்த பெண்ணுக்கு கர்ப்பத்தை எதிர்நோக்குவதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாமா? உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிலக்கு தள்ளி தள்ளி வருது. ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு சரிவர வந்தால் தான் அந்த பெண்ணால் நல்ல ஒரு கர்ப்பத்தை எதிர்நோக்க முடியும். ஸோ மாதவிலக்கு சரிவர வரல, ஒரு 19 வயதானா அந்த பெண்ணுக்கு மாதவிலக்கு இயற்கையில் கரெக்டாக 28லேருந்து 32 நாளைக்குள்ளே வரணும். ஸோ இந்த மாதவிலக்கு சரிவர வரலனால இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆன பின்பு கர்ப்பம் தரிப்பதில் பிரச்சனைகள் வரலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண் கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்பே ஒரு மருத்துவரை அணுகி ஏன் மாதவிலக்கு சரிவர வரல அப்படின்றத பரிசோதித்து அதை சரி செய்வதன் மூலமாக அடுத்து கர்ப்பம் தரிப்பதில் எந்த தடையும் இல்லாமல் இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து வயது அதிகமாகுது. 30 வயது மேற்பட்ட பெண் திருமணத்தை எதிர்நோக்கும் போது திருமணமான பிறகு கருத்தரிப்பதற்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாமா, இப்போ கர்ப்ப காலத்தில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் கண்டிப்பாக 30 வயதுக்கு மேற்பட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்கள முழுமையாக ஒரு ஹெல்த் செக்அப் செய்து கொள்வது நல்லது. ஏன்னா தற்காலத்தில் இருக்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ், உடல் மன உளைச்சல், வேலைகள், இந்த மாதிரி ஒரு உடல் ரீதியான உணவு ரீதியான மாற்றங்கள்னால பல சமயங்களில் வந்து சர்க்கரை நோய் மற்றும் ரத்த கொதிப்புலாம் இள வயதிலே நிறைய பேருக்கு இப்போலாம் வரதை பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இந்த பெண் கர்ப்பம் தரித்தா கர்ப்ப காலத்தில் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸும் கரு வளர்ச்சியில் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாகுது. ஸோ கண்டிப்பாக 30 வயதுக்கு மேற்பட்ட பெண் கண்டிப்பாக தன்னை முழுமையாக பரிசோதித்த பிறகுதான் ஒரு திருமணத்திற்கும் கர்ப்பத்துக்கும் தயாராவது நல்லது. மூன்றாவது, சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வலிப்பு நோயினால் இருக்கலாம், சில நேரம் இருதய நோயில் இருக்கலாம், சில நேரம் அவங்களுக்கு வந்து சின்ன வயதில் ஏதாவது சினைப்பையில் ஏதாவது ஒரு கட்டிகள் இருந்திருக்கலாம், கர்ப்பப்பையில் இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை வெள்ளைப்படுதல் அதிகமாகவோ இல்லை அதிகமான உதிரப்போக்கு அதிகமாகவோ இல்லை அடிவயிறு வலி அடிக்கடி இருப்பதோ இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்தத்தில் கூட சில ப்ராப்ளம் வரலாம், சில ரத்த நோய்கள் இருக்கலாம், சோகை இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பெண் திருமணத்தை எதிர்நோக்கும் போது திருமணத்துக்கு முன்பு கண்டிப்பாக அவங்களோட டாக்டரை அணுகி, இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட்னா அவங்க வந்து ஹார்ட் டாக்டர் அணுகி திருமணம் மற்றும் குழந்தை பேருக்கு தான் ஏற்றவங்களா, அந்த கர்ப்ப காலத்தை எதிர்நோக்க முடியுமா, அதில் வர்ற பிரச்சனைகள் என்ன, அதை சீர்படுத்துவது என்ன என்பதை தெரிந்து அதை சரி செய்து கொள்வதன் மூலமாக கர்ப்ப காலத்தில் ஏற்படுற தாய்க்கு ஏற்படுற பிரச்சனைகளை தவிர்க்கலாம், ஒரு ஆரோக்கியமுள்ள குழந்தை பேரும் பெறலாம். இவை தவிர சில பெண்களுக்கு மற்ற நோய்கள் லைக் ஆஸ்மா,
ஆஸ்மா நோய் இருக்கலாம், வலிப்பு நோய் இருக்கலாம். இதற்காக அவங்க மருந்துகள் சில உட்கொள்ளலாம். இந்த மருந்துகள்னால கூட நாளைக்கு கரு உருவாகும் போது கரு வளர்ச்சியில் குறைபாடுகள் ஏற்படலாம். ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி இந்த இந்த உட்கொள்கிற மருந்துனால ஏதாவது பின்விளைவுகள் ஏற்படுமா, இதனால் நாளை உருவாகிற கருவில் குறை ஏற்படுமா, அதுக்கு என்ன மாத்திரைகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத தெரிந்து அதனை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள குழந்தை பேர் பெற முடியும். உதாரணத்துக்கு இப்போ வலிப்பு நோய்க்கு வந்து சில மெடிசன் கொடுக்குறோம். இந்த பெண்கள் ஃபோலிக் ஆசிட்ன்ற சப்ளிமெண்டேஷன் கண்டிப்பாக எடுக்கணும். அப்படி எடுக்காவிட்டால் அந்த கரு உருவாகும் போது நியூரல் டியூப் டிஃபெக்ட் சொல்லுவோம், தண்டுவட மற்றும் மூளையில் வளர்ச்சிகள் குறைபாடுகள் வந்து மெனிங்கோசீல், மெனிங்கோமயலோசீல், இந்த மாதிரி மூளை வளர்ச்சியில் சில குறைபாடுகளோட குழந்தை குறைப்பிரசவமாகலாம். ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த மாதிரி வர்ற ப்ராப்ளத்தை தடுக்க முடியும். ஸோ கர்ப்பத்தை, அதாவது திருமணம் பின்பு கர்ப்பம், இதை எதிர்நோக்கிற பெண்கள் அனைவரும் தங்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கிறதா. உதாரணத்துக்கு சில பெண்களுக்கு சில சத்துக்குறைவுகள் இருக்கும். உதாரணம் சோகையாக இருப்பாங்க, ரத்த சோகையாக இருப்பாங்க, மற்றும் வைட்டமின் சத்துக்குறைவுகள் இருக்கலாம். இப்படிப்பட்ட பெண்கள் ஒரு கர்ப்பத்தை எதிர்நோக்கும் போது இந்த பிரச்சனைகளும் அதிகமாகலாம். இதனால் இந்த தாயோட ஹெல்த்தும் சீர்கெடலாம். ஸோ கண்டிப்பாக அந்த பெண் தன்னுடைய ஆரோக்கியத்திற்கு முதல் கவனம் செலுத்தி நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவு வகைகள் மற்றும் சோகை சரி செய்வதற்கான உணவு வகைகள் எல்லாம் உட்கொண்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான புரதச்சத்து, புரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாம் சப்ளிமெண்டேஷன் எடுத்து அந்த பிரச்சனையை, சோகை மற்றும் விட்டமின் டெஃபிஷியன்சி இதெல்லாம் சரி செய்து பின்பு கர்ப்பத்தை எதிர்நோக்குவது நல்லது. தற்காலத்தில் ரொம்ப காமனாக இப்போ எடுக்கிறது இந்த நவீன யுகத்தில் வந்து இந்த 2015 14-15 இந்த டிகேடில் வந்து வைட்டமின் டி ரொம்ப காமனாக குறைவாக இருக்கிறது பெண்களிடம். எல்லார்ட்டையும் குறைவாக இருக்குது. இந்த வைட்டமின் டி தான் எல்லா வித பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சர்க்கரை சத்து, உடல் பருமன் அதிகமாவது, ரத்த கொதிப்பு, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வைட்டமின் டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வைட்டமின் டி கண்டிப்பாக பரிசோதித்து அது சீரான லெவலில் இருக்கா, அதற்கு தேவையான அதோட சப்ளிமெண்டேஷன் கரெக்டாக எடுத்து அந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சியை சரி செய்வதன் மூலமாக பிற்காலத்தில் வர சர்க்கரை நோயை கூட சரி செய்ய முடியும். கர்ப்ப காலத்தில் வர ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்ற பிரச்சனையும் சரி செய்ய முடியும். ஸோ இந்த வகையில் ஒரு பெண் மாதவிலக்கு மற்றும் உடல் ரீதியான மற்றும் அவங்களோட உடலில் ஏற்படுற சில நோய்கள், குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளோட பாதிப்பும் கர்ப்பத்தை பாதிக்கலான்ற நிலைமை ஏற்பட்டால் அதை முழுமையாக சரி செய்து அதை பற்றி ஒரு நல்ல ஒரு நாலெட்ஜோட, அதை பற்றி ஒரு தீவிரமான ஒரு எண்ணத்தோட திருமணத்தை எதிர்நோக்கி குழந்தை பேர் பெறும்போது ஆரோக்கியமுள்ள குழந்தை பேர் பெறும். இது எதுவுமே இல்லை, ஒரு நார்மலாக ஒரு பெண் இருக்காங்க, இந்த பெண் திருமணம் செய்கிறாங்க, அப்போ இந்த பெண் என்ன கவனிக்கணும்? குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் உடல் உயரத்துக்கு ஏற்ற பருமன். ரொம்ப உடல் ஒபிஸாக இருக்கிறதும் நாளைக்கு கர்ப்பத்தில் பாதிக்கலாம் ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப உடல் ஒல்லியாக இருக்கிறதும் பிரச்சனைகள் வரலாம். ஸோ உடல் உயரத்துக்கு ஏற்ற பருமன் இருப்பது எப்போதும் ஒரு பெண்ணுக்கு நல்லது. ரெண்டாவது, எல்லா பெண்களும் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் 5 mg டெய்லி எடுத்துக்கொள்வது நல்லது. இதனால் பிற்காலத்தில் ஏற்படுற அந்த குழந்தையோட முதுகு தண்டுவட, மூளை வளர்ச்சி குறைகளை குறைக்க முடியும், சோகை வருவதை குறைக்க முடியும். குழந்தைக்கு ஏற்படுற 30-40% அனாமலிஸ்னா உருவமைப்புகளில் மாற்றங்கள் குறைத்து ஆரோக்கியமான ஒரு நல்ல குழந்தை பேர் பெற முடியும். ஸோ கண்டிப்பாக கர்ப்பத்தை எதிர்நோக்கும் திருமணத்திற்கு தயாராகிற பெண்கள் அனைவரும் இந்த விஷயங்களை கவனம் செலுத்தினால் ஒரு ஆரோக்கியமுள்ள சந்ததியும் ஒரு ஆரோக்கியமுள்ள தாயும் உருவாக முடியும். பெண்ணோவியம், இது பெண்களின் வழிகாட்டி, உங்களின் வழிகாட்டி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அழகு, பெண்களின் அழகு. பொதுவாகவே ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்குது. அது என்னென்னா போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சில பெண்கள் ரொம்பவே அழகாக இருப்பாங்க, ஆனால் போல்டாக தைரியமாக இருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் கேள்விக்குறி தான். அதே மாதிரி தைரியமாக இருக்க பெண்கள் கிட்ட அழகு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்த கலவையாக நீங்கள் இருக்கணும்னா கட்டாயமாக எல்லா பெண்கள்கிட்டையும் ஒரு விதமான அசட்டுத்தனமான ஒரு துணிச்சல் இருக்கும். உங்களை அழகாக்கிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா நம்மளுடைய பியூட்டிஷியன் பெண்களுக்கு தேவையான அத்தனை அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கும் ஷேர் பண்ணிக்க இருக்காங்க, நம்ம பார்க்கலாம்.
பெண்ணோவியம், இது பெண்களின் வழிகாட்டி, உங்களின் வழிகாட்டி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்ணஜாலம். வீட்டு வாசல்ல போடுற வண்ண வண்ண கோலங்கள்ல ஆரம்பிச்சு வண்ண வண்ணமா உடைகள் உடுத்திக்கிற வரைக்கும் பெண்கள் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் நேர்த்தியா தனக்கு தேவையான வண்ணங்கள் என்ன அப்படிங்கறதுல ரொம்பவே சூசியா இருப்பாங்க. குறிப்பா இதெல்லாம் ஒரு ஃபேஷன் டிசைனர் சொல்லும் போது இன்னுமே அழகா நம்மளை எப்படி அழகுபடுத்திக்கிறதுங்கிறது தெரிய வரும். சரி, கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன மாதிரியான ஃபேஷன் இருக்குங்கிறத பத்தி நம்மளுடைய ஃபேஷன் டிசைனர் நம்மளோட ஷேர் பண்ணிக்க இருக்காங்க. வணக்கம். இன்னைக்கு பெண் ஓவியத்தில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரம்ஜான் ஸ்பெஷல். ரம்ஜான்னாலே வந்து ஒரு ஃபெஸ்டிவ் சீசன், ஒரு ஃபெஸ்டிவ் மூட், ஃபுட் வெரைட்டிஸ், அதே மாதிரி ப்ரேயர்ஸ், அதே மாதிரி கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சாரீ ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிற சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகாக, ரொம்ப ஹேண்ட் ஒர்க் எல்லாமே இன்வால்வ் ஆகி ரொம்ப பியூட்டிஃபுல், வெரி வெரி பியூட்டிஃபுல் ஒரு எத்னிக் சாரீ இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க பேஸ் மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ளிக் ஒர்க், தட் இஸ் எம்ப்ராய்டரி, ப்ளூ கலர் செல்ஃப் எம்ப்ராய்டரி கொடுத்து அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் அதை வந்து எம்ப்ளிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இன்னும் ஹெவியாக காமிக்கிறதுக்காக வந்து கோல்டன், அந்த முகல் டைப், இந்த தாஜ்மஹால் அந்த முகல் டைப் டிசைன்ஸ் காட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே இந்த மோட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த முகல் டைப் டிசைன் கோல்டன் சீக்வென்ஸில் கொடுத்துருக்காங்க. பார்டர் அந்த 4 கார்னர்ஸ், தட் இஸ் சாரியோட 4 கார்னர்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் பிங்க் யூஸ் பண்ணி அதில் வந்து கோல்டன் கலர் எம்ப்ராய்டரி, ஏன்னா அப்போ தான் வந்து அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். அந்த கோல்டன் கலர் எம்ப்ராய்டரி மேலே திரும்பி கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து எம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சீக்வென்ஸ் ஒர்க், லேஸ் ஒர்க் மாதிரி சீக்வென்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் அதே மாதிரி மேட்சிங்காக உங்களுக்கு வந்துட்டு ஹேண்டுக்கு உங்களுக்கு சேம் பிங்க் அந்த எம்ப்ராய்டரி டிசைன் வரும் அண்ட் நெட் வரும். நீங்கள் இது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோல்டு ப்ரொக்கேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த நெட் அண்ட் பிங்க் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸஸ் டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாரீ. இது வந்து பார்த்தீங்கன்னா எனி ஏஜ் குரூப் லைக் காலேஜ் கோயர்ஸ், டீன்ஸ், அந்த மாதிரி ஒர்க்கிங் அந்த பேர் போட்டுக்கலாம். இல்லை எல்டர்ஸ் கூட இன்கேஸ் தே லைக் இந்த மாதிரி பிரைட் நான் போடுவேன் அப்படின்னா எல்டர்லி பீப்புள் கூட போட்டுக்கலாம். இது வந்து ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேராக இருக்கிறவங்க போட்டாங்கன்னா வந்து ரொம்ப எடுத்து காமிக்கும், இந்த ப்ளூ வந்து ரொம்ப எடுத்து காமிக்கும். அண்ட் இது அட்வான்டேஜ் என்னென்னா இது நெட் மெட்டீரியல்ன்றதுனால வந்து உங்களை வந்து ஒல்லியாக காமிக்கும். இப்போ கொஞ்சம் வந்து பல்காக இருக்கிறவங்க இதை போடுறாங்க அப்படின்னா உங்களை வந்து லீனாக ஸ்லீக்காக காமிக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப தின் மெட்டீரியல், உங்களை வந்து ஃபேட்டாக காமிக்காது. ஸோ இட் வில் பி வெரி நைஸ். உங்களோட அந்த பாடி ஷேப் வந்து ரொம்ப நல்லா அழகாக இதில் தெரியும். இப்போது நம்ம இந்த ரம்ஜான் ஸ்பெஷலில் அடுத்து பார்க்க போகிற சாரீ வந்து ரொம்ப க்யூட்டாக கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பிங்கிஷ் ஷேடில் வந்து ஒரு சாரீ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ மெட்டீரியல், இதுக்கு பேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மாதிரி கோல்டனிஷ் ஷேட் டிஷ்யூ மெட்டீரியல். இதில் வந்து பிங்க் ரா சில்க் இருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க பார்டர் கொடுக்குற மாதிரி. பார்டர் கொடுத்துட்டு அதில் வந்து ரன்னிங் லைன்ஸ் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எண்ட் கார்னர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கில் வந்துட்டு ஒயிட் பீட்ஸ் வச்சு ஒரு சின்ன ஹார்ட் டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த சாரியில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குற எம்ப்ராய்டரி, தட் இஸ் இது பேர் வந்து ஆங்கர் எம்ப்ராய்டரி. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக அழகாக வந்துட்டு அந்த ஃப்ளார் டிசைனில் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மிஷின் யூஸ் பண்ணாமல் கையிலேயே வந்து அழகாக இதை வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. இந்த பூக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் கிளாஸ் ஸ்டோன்ஸ், கிறிஸ்டல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இட் என்ஹான்சஸ். இப்போது இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து இந்த பிங்கோட போகிற மாதிரி, ஏன்னா இது ஃபுல்லாக வந்து கோல்டு ப்ரொக்கேட் டிஷ்யூன்றதுனால பிங்க் கலர் ரா சில்க் மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் இந்த ரா சில்கில் வந்து இந்த கோல்டு இந்த டிஷ்யூ வச்சு இல்லை இந்த எம்ப்ராய்டர்டு இந்த பிங்க் ஆங்கர்
த்ரெட் வச்சு பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த டிசைன், அதை நீங்கள் வந்து அதில் வந்து அழகாக மோட்டிவ் வச்சு நீங்கள் இந்த சைட்ஸில் வர மாதிரி பேக் டிசைனில் வர மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து 2 கலர் காம்பினேஷனுக்கு போகும். கொஞ்சம் வீட்டிஷ் கம்ப்ளெக்ஷன் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், ஃபேராக இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் தின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து இதை போட்டிங்கன்னா உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் டாலாக காமிக்கும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க இதை போட்டிங்கன்னா உங்களை வந்து தின்னாக காமிக்கும். ஏன்னா இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து சாஃப்ட் அண்ட் தின்னாக இருக்குது. ஸோ உங்களை வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கீங்கன்னா உங்களை வந்து உங்கள் ஷேப்பை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணி காமிக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக முந்தி பின் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா லூஸாகவும் விட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பல்லு அண்ட் கீழே ஃப்ளோரில் வரும் இல்லையா, அது கொண்டு தான் வந்து டிசைன்ஸ் இருக்குது. நம்ம இங்கே இந்த மேலே இடத்துல வந்து இந்த இடத்துல டிசைன்ஸ் வரலாம் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் டிசைன், ட்ரெண்டி. இது வந்து நீங்கள் எந்த ஒகேஷனுக்கும் போட்டுக்கலாம், வெட்டிங்க்கும் போட்டுக்கலாம், இல்லை ஏதாவது காலேஜ் கெட் டுகெதர்ஸ், இல்லை சின்ன பர்த்டே பார்ட்டிஸ், இல்லை ஒரு டின்னர் போகிறீங்க அந்த மாதிரினா எனி ஒகேஷன், ஈஸி டு கேரி, லைட் வெயிட் மெட்டீரியல்ன்றதுனால வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து காஷியஸாக இருக்க தேவையில்லை, ரொம்ப கேஷுவலாக நீங்கள் வந்து இந்த சாரியை நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோர் ஆஃப் பிங்க் போட்டுக்கலாம், ஆர் பிங்க் வில் சூட் பெட்டர். ஏன்னா வந்து சாரி வந்து கோல்டு இருக்குது அண்ட் மோர் ஆஃப் பிங்க் ஒர்க் இஸ் தேர். பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கிற ஏதாவது ஜுவல்லரிஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஃப்ளாண்ட் ரவுண்ட் வித் த டிசைன்ஸ். ஹேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லூஸாக விட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து டை பண்ணிக்கலாம். இது வந்து எனி ஏஜ் குரூப், இது ஆக்சுவலி வந்து டீன்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 40+ அந்த ஏஜ் குரூப் கூட இதை போட்டுக்கலாம், அவங்களுக்கும் வந்து அழகாக தான் இருக்கும். இப்போது நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க சாரீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட் அண்ட் கலர்ஃபுல் சாரீ. இது வந்து எல்டர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் 2 பேருமே இதை போட்டுக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம், ஓகேங்களா. இதில் இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட்லூம் ப்ளஸ் சில்க், அந்த எம்ப்ராய்டரி மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரும். இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கோல்டு அண்ட் ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து இதில் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இப்போது பல்லுவை வந்து ரொம்ப வந்து கிராண்டாக கொடுத்துருக்காங்க, இதை வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கோல்டன் ஜரி ஆஃப் கோல்டு, கொஞ்சம் டிம் கலர், தட் இஸ் காப்பர் ஷேடில் வர சீக்வென்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஃபுல்லாக பல்லுவில் வர மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரீம் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரா சில்க் யூஸ் பண்ணி. இதுக்கு கான்ட்ராஸ்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா பிங்க், ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ. இது வந்து இன்னும் அந்த சாரியை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் வந்து ரொம்ப க்ரியேட்டிவ் ஒர்க் பார்த்தீங்கன்னா இதில் வந்து குந்தன் ஒர்க், தட் இஸ் 3-4 வெரைட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேர்ல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, குந்தன், சர்தோசி, இதெல்லாமே யூஸ் பண்ணி இந்த சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸும் வந்து அங்கங்கே சீக்வென்ஸ் மாதிரி ஃப்ளார் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த சாரியோட முந்தி இந்த மாதிரி கிராண்டாக கொடுத்துருந்தாலும் சாரியோட பாட்டம், தட் இஸ் பாதி சாரிக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக டிசைன் வர்றதுக்காக அதே ஃப்ளவர், இப்போ இந்த பல்லுக்கு என்ன ஃப்ளவர் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி டிசைன் வந்து இங்கே வந்து அதே கோல்டன் ப்ளூ ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரன்னிங், லைக் தட் இஸ் பல்லுவில் ஃபுல்லாக ரன்னிங் டிசைன் வரும். அண்ட் ஃப்ளோரில் இந்த கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஒயிட் கலர் பேர்ல்ஸை வந்து சீக்வென்ஸ் பண்ணி அழகாக அதில் வந்து பீடிங் கொடுத்து உங்களுக்கு வந்து இன்னும் சாரியை வந்து ரொம்ப ரிச்சாக காமிச்சிருக்காங்க. இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேராக இருக்கிறவங்க வீட்டிஷ் கலர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இட்ஸ் யோர் கான்ஃபிடென்ஸ் லெவல், அவ்வளோதான். இது இல்லை நான் எல்லோ கலர் போடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் ஃபேராக இருக்கிறவங்க இதை போட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப எடுத்து காமிக்கும், அவங்களோட இது இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஏன்னா இது வந்து பிங்க் ப்ளூவெல்லாம் இருக்கிறதுனால வந்து ரொம்ப வந்து பிரைட் அண்ட் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இது எல்டர்ஸுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸை விட வந்து எல்டர்ஸ் வந்து இது ரொம்ப விரும்புவாங்க, ஏன்னா வந்து இது இன்னும் கொஞ்சம் பிரைட்டர் டோனில் இருக்கிறதுனால. அண்ட் இது வந்து தின்னாக இருக்கிறவங்க போட்டாங்கன்னா உங்களை வந்து டாலாக காமிக்கும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் இன்னும் ஃபேட்டாக காமிக்கும். ஏன்னா இது வந்து காட்டன் அந்த டெக்ஸ்சர் வரதுனால வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ளீட்ஸ் எல்லாம் போடும்போது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியாக காமிக்கும். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிங்க்கில் கொடுத்துருக்காங்க, ரா சில்கில். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய இதில் க்ரியேட்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ளூ, எல்லோ எல்லாமே குந்தன் ஒர்க் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த சாரியோட ஸ்காட்ச் பெட் இதுலேருந்து ஒரு பீஸ் கூட நீங்கள் எடுத்து இதில் வந்து அழகாக ஒரு டிசைன், பேக் டிசைனுக்கோ ஹேண்டுக்கோ ஸ்லீவ்ஸ்க்கோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து உங்களோட ப்ளவுஸும் வந்து இதுக்கு
ஈக்குவலாக நீங்கள் க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற saree வந்து இந்த மெட்டீரியல் வந்து ஷான்லி மெட்டீரியல், தட் இஸ் நெட்டட். அது மேலேயே வந்து கொஞ்சம் ஆப்ளிக் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கோல்டன் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த saree ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெட்டட் ஃபினிஷ் அண்ட் ஷைனியாக ஷ்ரிமரியாக நல்ல ஷைனியாக இருக்கும். இதில் வந்து இது ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக எலிகெண்ட்டாக லைக் யங்ஸ்டர்ஸ் போடுற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிங்க் கலர் லேஸ் ஒர்க் ஃபுல் கார்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரா சில்கில் வந்து வயலட், இதுக்கு கான்ட்ராஸ்டாக வந்து வயலட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வயலட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜரி ஒர்க், அழகான வந்து மோட்டிவ் மேங்கோ டிசைன்ஸ் அந்த மோட்டிவ் கொடுத்துட்டு இதில் கொடுத்துருக்குற அதே கோல்ட் ஸ்டோன்ஸை வந்து இதில் கொடுத்து அந்த காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் மெயினாக பார்த்தீங்க என்னென்னா வந்து டஸ்கி ஃபினிஷ்கில் தான் இருக்குது. இது வந்து காப்பர் டோனில் இருக்குது. இதில் இருக்கிற எம்ப்ராய்டரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் காப்பரில் தான் இருக்குது. அண்ட் இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயலட் லாவெண்டர் அந்த வயலட் ஷேடில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு ஹேண்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து அதே எம்ப்ராய்டரி மோட்டிவ்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மெட்டீரியலில் வந்து ஸ்லீவ்ஸ் இது டிரான்ஸ்பரண்ட்டாக ஸ்லீவ்ஸ் வச்சுட்டு இதை வந்து உங்களுக்கு பேக் டிசைன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ளவுஸை வந்து க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம். இது வந்து தின்னாக இருக்கிறவங்க போட்டாங்கன்னா டாலாக தெரிவாங்க, ஃபேட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து ஷேப் காமிக்கும். இது க்ளாஸியாக இருக்கிறதுனால வந்து இது வந்து மோர்லி வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எல்டர்ஸ் வந்து கொஞ்சம் அவ்வளோவா இந்த ஷைனி, ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால வந்து யங்ஸ்டர்ஸ் காலேஜ் கோவர்ஸ் தான் வந்து இதை மோஸ்ட்டாக வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிற saree வந்து ஹேண்ட்மேட் ரா சில்க். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திலகம் டிசைன், தட் இஸ் திலகம் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டு அந்த ட்ராப்லெட் மாதிரி இருக்குது. இது வந்து திலகம் டிசைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது பார்டர் வந்து ரொம்ப கிராண்டாக காமிக்கிறதுக்காக சர்க்குலர் மோட்டிவில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேர்ல், ஜரி அண்ட் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ரா சில்கில் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அது மேலே வந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நல்லா அந்த எம்ப்ராய்டரி வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த கார்னர்ஸ் பார்டருக்கு வந்து அவங்க வந்து அழகாக ரெட்டில் ஃபினிஷிங் கொடுத்து கோல்டு மோட்டிவ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது வந்து பல்லுவில் வரும் அண்ட் பல்லு வந்து ஹாஃப் ஃபினிஷிங்கில் வரும். கீழே டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மோட்டிவ் தான், ஆனால் இந்த மோட்டிவ் சைஸை வந்து கொஞ்சம் ஷார்ட்டர் ஸ்மாலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சின்ன சர்தோசி ஒர்க் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு மாதிரி கோல்டனிஷ் காப்பர் அந்த ஃபினிஷ் அந்த கிளாத் அட்டாச் பண்ணி திரும்பி ரெட் அண்ட் கோல்டில் வந்து சீக்வென்ஸில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ரா சில்கில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் இருக்குது. தட் இஸ் இப்போது பார்டருக்கு சாரி கீழே பார்டருக்கு என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே மோட்டிவ் டிசைன் வந்து இதுக்கும் ப்ளவுஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சாரி ரெட் பிளாக் இந்த காம்பினேஷன் அட்டாச் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்லீவ்ஸில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை நெக்லைன் வர மாதிரி இல்லை ஃப்ரண்ட்டில் வர மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இட் லுக்ஸ் வெரி நைஸ், வெரி ப்ரிட்டி. நீங்கள் இந்த வந்து இந்த ரம்ஜான் சீசனை வந்து அழகாக ரொம்ப க்ரியேட்டிவாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனிக் டச்சும் இருக்குது, மாடர்ன் டச்சும் இருக்குது, ரெண்டுமே மிஸ்மேட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அழகாக உங்களுக்கு இந்த ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் உங்களுக்கு வந்து புது டிசைன்ஸ் நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன். அன்டில் தென் திஸ் இஸ் ஜயா சைனிங் ஆஃப். பாய். பெண்ணோவியம், இது பெண்களின் வழிகாட்டி, உங்களின் வழிகாட்டி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திறமைக்கு மரியாதை. ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். சில பேர் வந்து வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சு கைவினை பொருட்கள் ரொம்பவே அழகாக செய்வாங்க. நிறைய பேருக்கு தைக்கிறதுனா ரொம்பவே இஷ்டம் இருக்கும். ஒரு ஊசி நூல் கிடைச்சாலே சின்ன சின்ன எம்ப்ராய்டரிஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறதுல ரொம்பவே தேர்ந்திருப்பாங்க.
பல பெண்களுக்கு சமையல் ரொம்பவே விரும்பி சமைப்பாங்க அண்ட் ரொம்பவும் சுவையா இருக்கும், பாராட்டுகளும் அவங்களுக்கு குவியும். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கு. நம்ம தோழிகள் கிட்ட இருக்கிற இந்த திறமைகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தான் திறமைக்கு மரியாதை. இன்னைக்கும் ஒரு தோழி தன்னுடைய திறமையை நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். வணக்கம், பெண் ஓவியம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ப்ளவுஸில் எடுத்த அளவுகள் நம்ம ப்ளவுஸ்லேருந்து எடுத்தோம்ல, அந்த அளவுலாம் இதில் எழுதி வச்சுருக்கோம். ப்ளவுஸின் உயரம் 13.5, சைடு உயரம் 8.5 இன்ச்சு. அக்குள் உயரம் வந்து ப்ளவுஸ் உயரத்துலேருந்து சைடு உயரத்தை மைனஸ் பண்ண வர இதுதான் 5 இன்ச்சு, அதை எழுதிக்கிறோம். மார்பு சுற்றளவு 20.5, இடுப்பு சுற்றளவு 17, பின்கழுத்து இறக்கம் 6 இன்ச்சு, ஷோல்டர் 13 இன்ச்சு இருந்துச்சு, ஷோல்டர் அகலம் 2.5 இன்ச்சு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு 0 to 1. ப்ளவுஸின் உயரம் நம்ம ப்ளவுஸ்லேருந்து எடுத்த அந்த அளவு உயரம் அளவையோட 2 இன்ச்சு சேர்த்துக்கணும் தையலுக்காக. இந்த 2 இன்ச்சு எதுக்குன்னா 1.5 இன்ச்சு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கும் மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டர் தைக்கிறதுக்கும் சேர்த்துக்கிறோம் 2 இன்ச்சு. ஸோ 13 + 2 இன்ச்சு 15.5 இன்ச்சு. அது 0லேருந்து 1 வரலையும் 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் நம்ம. செகண்ட் பாயிண்ட் 1லேருந்து 2. இது எப்படின்னா ஷோல்டர் அளவில் பாதி. இப்போ நம்ம ஷோல்டர் அளவு 13 இன்ச்சு எடுத்துருக்குறோம், அதில் பாதி வந்து 6.5 இன்ச்சு. எதனால நம்ம பாதி எடுத்துக்கிறோன்னா நம்ம துணியை இப்படி மடித்து போட்டிருக்கோம். ஸோ அந்த மடிப்புனால இதில் பாதியாக மார்க் பண்ணால் அதை பிரித்த பிறகு பார்த்தா அந்த பாதி ஷோல்டர் அளவு ஃபுல் ஷோல்டர் அளவு வந்துடும். அதனால நம்ம அரை ஷோல்டர் பாதி ஷோல்டரில் பாதி அளவு எடுத்துக்கிறோம் 6.5 இன்ச்சு. 1லேருந்து 2 வந்து மார்க் பண்ணிக்கிறோம், 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் மூணாவது பாயிண்ட்டு 2லேருந்து 3. 2லேருந்து 3ன்றது வந்து நம்ம ஷோல்டர் வந்து அகலம், இந்த கழுத்தில் அந்த ஷோல்டர் அகலம் வந்து 3/4 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். ஷோல்டர் அகலத்தோட 3/4 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். எதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கிறோன்னா இந்த பக்கம் ஸ்லீவ் வச்சு தைக்கிறதுக்காகவும் அந்த பக்கம் ஹெம்மிங் பண்ணுறதுக்காகவும் கழுத்து பகுதியில் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சும் அக்குள் சைடில் வந்து ஆமுல் சைடில் வந்து 1/2 இன்ச்சு ஸ்லீவ் வச்சு தைக்கிறதுக்கும் நம்ம 3/4 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். அதுதான் ஷோல்டர் அகலம் ப்ளஸ் 3/4 இன்ச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸில் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துருக்குறோம், அதோட 3/4 இன்ச்சு சேர்த்தா 3.25 இன்ச்சு. ஸோ 3.25 இன்ச்சு 2லேருந்து 3 மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1லேருந்து 4, 4வது பாயிண்ட்டு 1லேருந்து 4 அக்குள் உயரம் மார்க் பண்ணுறோம். அது ப்ளவுஸின் உயரத்திலிருந்து மைனஸ் சைடு உயரம், அதுதான் அக்குள் உயரம் 5 இன்ச்சு. அந்த 5 இன்ச்சு 1லேருந்து 4க்கு மார்க் பண்ணிக்கிறோம். 1லேருந்து 4, அதே மாதிரி 2லேருந்து 2A நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 3லேருந்து 3A இது எல்லாம் சேம் என்ன அளவோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 5வது பாயிண்ட்டு 4லேருந்து 5, 4லேருந்து 5 மார்பு சுற்றளவில் பாதி மார்க் பண்ணிக்கிறோம். மார்பு சுற்றளவில் பாதி எவ்வளவு? 20.5ல் பாதி 10.25 மார்க் பண்ணிக்கிறோம் 4லேருந்து 5. 5லேருந்து 6 தையலுக்காக 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். துணி தையல் எக்ஸ்ட்ரா பிரிக்கிறதுக்கு அதுக்காகவோ இதுக்காக வந்து தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக 5லேருந்து 6 வச்சுக்கிறோம். 6வது பாயிண்ட்டு 0லேருந்து 7 இடுப்பு சுற்றளவில் பாதி. இடுப்பு சுற்றளவில் வந்து 17 இன்ச்சு எடுத்துருக்குறோம், அதில் பாதி 8.5. 0 to 7 8 எடுத்துக்கிறோம். 7லேருந்து 8 டாட் பிடிக்கிறோம். பின் முதுகு பக்கத்தில் நம்ம டாட் பிடிப்போம், அதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 8லேருந்து 9 1 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துக்கிறோம். அதுதான் 6வது பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ப்ளவுஸோட உயரம் 0லேருந்து 1, அது நம்ம 13.5யோட 2 சேர்த்துக்கிறோம், கீழே 1.5 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு. செகண்ட் பாயிண்ட்டு 1லேருந்து 2 ஷோல்டர் அளவில் பாதி, ஷோல்டர் அகலம் எடுத்ததில் பாதி. 2லேருந்து 3 ஷோல்டர் அகலத்தோட 2.5 இன்ச்சில் ஒரு தையலுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். 1/4 இன்ச்சு நெக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கும் 1/2 இன்ச்சு ஸ்லீவ் தைக்கிறதுக்கும். அப்புறம் 4வது பாயிண்ட்டு இந்த அக்குள் உயரம் எங்கே வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ளவுஸோட உயரத்திலிருந்து ப்ளவுஸில் இருக்கிற சைடு உயரத்தை மைனஸ் பண்ணி வர அந்த ஆன்சரை நம்ம 1லேருந்து 4 அந்த 5 இன்ச்சு வருது இந்த ப்ளவுஸில். 13.5லேருந்து 8.5 வருது சைடு அளவு, அதை மைனஸ் பண்ணால் வர 5 இன்ச்சை 1லேருந்து 4 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் 4லேருந்து 5 மார்பு சுற்றளவில் பாதி. நம்ம 20 எடுத்தோம் மார்பு சுற்றளவு, அந்த 20ல் பாதி 10.25, அந்த 10.25 வரலையும் மார்க் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 1 இன்ச்சு நம்ம தையலுக்காக சேர்த்துக்கிறோம். அப்புறம் இடுப்பு சுற்றளவு
0லேருந்து 7 அதில் இடுப்பு சுற்றளவு எடுத்ததில் பாதி, அந்த பாதி அளவை மார்க் பண்ணிக்கிட்டு 7லேருந்து 8 டாட்டுக்காக 3/4 இன்ச்சு, டாட்டுக்காக 3/4 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோம். 8லேருந்து 9 1 இன்ச்சு தையலுக்கு. அதே மாதிரி இங்கே எவ்வளோ 5லேருந்து 6 தையலுக்கு விட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் 8லேருந்து 9 தையலுக்கு விட்டுக்கிறோம். இதுதான் நம்ம இப்போ இதுவரை 6 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் இப்போ 7வது பாயிண்ட்டு அக்கல் சுற்றளவு. அக்கல் சுற்றளவுனா நம்ம வந்து எடுத்திருக்கிற அக்கல் சுற்றளவில் ப்ளவுஸில் எடுத்திருக்கிற அக்கல் சுற்றளவு அந்த 16 இன்ச்சு, அது வந்து 2லேருந்து 5 வரலையும் வளைவில் பாதியாக மார்க் பண்ணிக்கணும். வளைவில் அது வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும் அந்த அளவு மெஷர்மெண்ட்டு. அதுதான் 7வது பாயிண்ட்டு. 8வது பாயிண்ட்டு இந்த பின்கழுத்து இறக்கம் 0லேருந்து 10 6 இன்ச்சு எடுத்தோம், பின்கழுத்து இறக்கம் 6 இன்ச்சு எடுத்தோம். அதோட தையலுக்கு ஹெம்மிங் பண்ணி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். ஸோ 0லேருந்து 10 6.25 மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஒரு நெக்கு வளைவு ஷேப் எடுத்துக்கிறோம். இதுதான் பேக் பார்ட். தேவையான துணியின் அளவு பாடி அளவு வந்து 32லேருந்து 34 இருக்கிறவங்களுக்கு 80 சென்டிமீட்டர் தேவைப்படும். 35லேருந்து 38 இருக்கிறவங்களுக்கு 90 சென்டிமீட்டர் தேவைப்படும். பாடி அளவு வந்து 39லேருந்து 42 இருக்கிறவங்களுக்கு 1 சென்டிமீட்டர் 1 மீட்டர் தேவைப்படும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் அதுக்கேற்றபடி அதிகமாக துணி தேவைப்படும். இப்போ நம்ம முதல்ல வந்து அளவு ப்ளவுஸை எடுத்து எப்படி அளவு எடுக்கணும்னு பார்க்கலாம். உயரம் ப்ளவுஸின் முழு உயரம் எடுத்துக்கணும் 13.5 இன்ச்சு. அப்புறம் சைடு உயரம் 8.5 இன்ச்சு. 13.8. ப்ளவுஸின் உயரம் 13, சைடு உயரம் வந்து 8. இப்போ இந்த உயரத்துலேருந்து சைடு உயரத்தை மைனஸ் பண்ணுனா என்ன ஆன்சரோ அதுதான் நம்ம வந்து ஆமோல் உயரம். இந்த உயரம் அக்கல் உயரம் எங்கே மார்க் பண்ணுறோன்றது உயரம். அதுக்கப்புறம் ஷோல்ட்ரு அகலம் எவ்வளோ ஷோல்ட்ரு வேணும் அந்த அளவுக்கு 2.5. அதுக்கப்புறம் இந்த ஆம்பிட்லேருந்து இந்த ஆம்பிட் இதுலேருந்து இது எடுத்துக்கணும் 20. அதுக்கப்புறம் இது இடுப்பு ஹிப் ரவுண்டு 17. அதுக்கப்புறம் இந்த பேக் நெக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த அளவு 6. இந்த அளவை வச்சு நம்ம துணியில எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு லைன் நம்ம எடுத்த பிளவுஸ் உயரத்தோட 2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கணும். 1.5 இன்ச்சு வந்து மடிச்சு தைக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். நான் இப்போ 13 உயரம் இருந்த பிளவுஸுக்கு இப்போ 15 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சில் இன்னொரு மார்க் பண்ணி ஷோல்டர் தைக்கிறதுக்கும் இது 1.5 இன்ச்சு வந்து மடித்து தைக்கவும் 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் தைக்கிறதுக்கும் 2 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஷோல்டர் அளவு வந்து 13, அதில் பாதி அளவு எடுத்துக்கிறோம் 6. அப்புறம் ஷோல்டர் வித்து வந்து 2.5 இன்ச்சு இருந்துச்சு, நம்ம ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கணும் எக்ஸ்ட்ராவாக. 3/4 இன்ச்சு அதுக்கு சேர்த்தா தான் 1/2 இன்ச்சு கை தைக்கிறதுக்கும் 1/4 இன்ச்சு வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கும் தேவைப்படும். 3.25. அப்புறம் ஒரு லைன் போட்டு இப்போ நம்ம ப்ளவுஸோட உயரத்துலேருந்து சைடு லென்த்தை வந்து மைனஸ் பண்ணோம்ல 5 இன்ச்சு இருந்துச்சு அக்கல் உயரம், அதையும் 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் 5 இன்ச்சில். அப்புறம் ஒரு கோட் போட்டு இதுதான் செஸ்ட் லைன். ஆம்பிட் டு ஆம்பிட் எடுத்தோம் ப்ளவுஸில் 20 இருந்துச்சு, அதில் பாதி எவ்வளவு 10.25 மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விடணும். அப்புறம் இடுப்பளவு வந்து 17 இருந்துச்சு, அதில் பாதி வந்து 8.5. அப்புறம் டாட்டுக்காக ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கணும் டாட் பிடிக்கிறதுக்கு பின்னாடி. அப்புறம் 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து. அப்புறம் ஆமோல் ஷேப் எடுக்கும். ஆமோல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து டச் வச்சுன்னா கரெக்டாக இருக்கணும்.
பெண்ணோவியம், இது பெண்களின் வழிகாட்டி, உங்களின் வழிகாட்டி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உச்சம் தொட்ட பெண்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு பெண்மணி வந்து சாதனை புரிந்து மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா விளங்குறாங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து இன்னைக்கு நேத்து நடந்த விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 1730 அந்த சமயங்கள்ல நடந்த ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த சம்பவம் வந்து இன்னைக்கும் பேசப்படுறதுக்கான காரணம் அதுல இருக்கிற முக்கியத்துவம். இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கோ கிரீன் அப்படின்னு சொல்றோம், என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் காரணம் மரங்களை நடணும், மரங்களை அழிக்கக்கூடாது, வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு மரத்தையாவது நடணும், வீட்டு மாடியில சின்னதாவது தோட்டம் வைக்கணும். அதன் மூலமா தான் நம்ம வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலநிலை மாற்றங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கணும்னா கட்டாயமா மரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு இருக்குன்னா ஊடகங்கள் ஆகட்டும், நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும், இதை வந்து பல அளவில் நம்ம வந்து ஒரு அவேர்னஸை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் 17ஆம் நூற்றாண்டில் ஒரு பெண்மணி இதுக்கான ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்து சென்றது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உயிரையே கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா தேவி. இவங்க வந்து ஒரு ராணியோ இல்லைன்னா ஒரு அரசாங்க ஊழியரோ கிடையாது. சாதாரண ஒரு பெண்மணி. ராஜஸ்தான்ல இருந்த ஒரு சின்ன கிராமத்துல தன்னுடைய 3 பெண் குழந்தைகளோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பெண்மணி. இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு புயல் காற்றே வீசுச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அதை நேருக்கு நேர் நின்று சமாளிச்சு தன்னுடைய உயிரை கொடுத்து மரங்களை காப்பாத்தியிருக்காங்க. இவங்க செய்த மிகப்பெரிய சேவை அதுதான். அதனாலதான் இன்றைய வரைக்கும் இவங்களுடைய இந்த சேவை பாராட்டுதலுக்குரியதாகவும் அவங்க பேர்ல ஒரு அவார்ட் வழங்குறதுக்கும் காரணமா அமைஞ்சிருக்கு. ராஜஸ்தான்ல இருக்கிற ஜோத்பூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் கெஜ்ராலி. இந்த கெஜ்ராலி வந்து மார்வார் பக்கத்துல இருக்கு. இங்க வந்து கெஜ்ரி மரங்கள்ன்றது ரொம்பவே அதிக அளவுல தானா இயற்கையா வளர்ந்த மரங்கள். அங்க இருக்கிற கிராமத்து மக்கள் வந்து இந்த மரங்களை தெய்வங்களை போல பாவிச்சு, இப்ப நம்ம ஊர்ல வேப்ப மரம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கெஜ்ரி மரங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை இந்த கிராம மக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால ஒரு கிளைய கூட அவங்க வெட்ட மாட்டாங்க. ஒரு மரத்தை நடுவாங்களே தவிர அந்த கெஜ்ரி மரங்களை வெட்டவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு புனித தன்மை வாய்ந்ததாகவும் பல விஷயங்களை உபயோகப்படக்கூடிய ஒரு மரமாகவும் அவங்க பார்த்தது இந்த கெஜ்ரி மரங்களை. இதுல வந்து ஒரு நாள் ராஜஸ்தான்ல இருக்கிற அந்த ஜோத்பூர் மாவட்டத்தோட ராஜா என்ன பண்ணாராம், ஒரு அரண்மனை கட்டணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. அவருடைய அரண்மனைக்கு தேவையான அந்த மர வேலைப்பாடுகளுக்கு வந்து இந்த கெஜ்ரி மரங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். இதை வந்து கிராமத்து மக்கள் கிட்ட அவர் கேட்கல. ஏன்னா அவர் தான் ராஜாவாச்சு, அவர் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால அவர் தேர்ந்தெடுத்தது வந்து கெஜ்ரி மரங்களை வெட்டணும், வெட்டி அதுல வந்து மர வேலைப்பாடுகளை செய்து பேலஸை வந்து ரொம்ப அழகா ஜொலிக்க வைக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கிறார். இந்த எல்லாமே ஊரே தூங்கிட்டு இருக்கு, கிராமமே தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய படை, ஒரு 100கணக்கான பேர் வந்து இந்த மரங்களை வெட்டுறதுக்காக அந்த கிராமத்துக்குள்ள கெஜ்ரி ஊருக்குள்ள வந்திருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்மளுடைய அமிர்தா தேவி வந்து ஊரே உறங்கிட்டு இருக்கும்போது முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து கேட்டிருக்காங்க, எதுக்கு வந்து நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா, மகாராஜா அனுப்பிச்சு வச்சாருன்னு சொன்னோன்னே என்ன உதவி வேணும் அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படாது, நாங்க வந்து மரங்களை வெட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க, போராடி பார்த்துருக்காங்க, யாருமே அதுக்கான காது கொடுக்கல. அப்படின்னும் போது அவங்களுடைய கடைசி வார்த்தை என்னவா இருந்ததுன்னா, நீங்க வந்து ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு பதிலா என்னோட கழுத்தை வெட்டினீங்கன்னா நீங்க அது வந்து ஒரு மரத்தை வெட்டினதுக்கு சமம். அப்படியே அதை தடுப்பாங்க, மரத்தை வெட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருந்தது. ஆனாலும் ரொம்பவே ஒரு தைரியத்தோட உயிர் பயம் இல்லாம அவங்க அதை சொல்லியிருக்காங்க. நீங்க என் கழுத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்க மரத்தை வெட்டிக்கோங்க, எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. ஆனா என்ன வெட்டினீங்கன்னா நீங்க ஒரு மரத்தை வெட்டக்கூடாது, ஒரு மரம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தது வந்து மிகப்பெரிய படை, மகாராஜாவோட ஆட்கள்.
அதனால அவங்க எந்த யோசனையும் இல்லாம மகாராஜாவுக்கும் சொல்லாம அமிர்தா தேவியை வந்து கழுத்தை வெட்டி கொன்னுட்டாங்க. இது உடனே வந்து கிராமம் முழுக்க பரவுச்சு. ஒரு மரத்துக்காக ஒரு பெண்மணி தன்னுடைய உயிரை வந்து துச்சமா நினைச்சு அந்த உயிர் விட்ட சம்பவம் வந்து அந்த கிராமத்துல மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் பரவுச்சு. அத்தனை பேரும் வந்து ப்ரொட்டஸ்ட்ல இறங்குனாங்க. யாரும் மரத்தை வெட்டக்கூடாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்துக்கு பக்கத்துல நின்றுட்டு ஒரு மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு யாரும் வெட்டவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே குறிப்பா இருந்தாங்க. வெட்டுறதுக்கும் தடை இருந்தது. இருந்தாலும் அமிர்தா தேவி அது தொடங்கி வச்ச அந்த ஒரு இயக்கமானது எப்படி இருந்ததுன்னா, அந்த காலத்துல அஹிம்சையா தான் இருந்தது. நீ வந்து வெட்ட வரனா என்ன வெட்டு, மரத்தை வெட்டாத அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது. ப்ரொட்டஸ்ட் பண்ணி எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த மூமெண்ட் இல்லை. அதனால எல்லா கிராம மக்களும் ரொம்பவே அப்பாவிகள் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தடுக்கணும்னு நினைச்சதுனால என்ன சொன்னாங்க, எங்க உயிரை எடுத்துக்கோங்க, ஆனா மரத்தை வெட்டக்கூடாது, எங்களை வெட்டிக்கோங்க அப்படிங்கிறதுலயே குறிப்பா இருந்தாங்க. இப்படி வந்து பல பேர் ஏன் குறிப்பா வந்து நம்ம அமிர்தா தேவியோட 3 பெண்களும் 3 மரத்துக்காக அவங்களும் தன்னுடைய உயிரை இழந்தாங்க. இதை பார்த்த வந்து கிராம மக்கள் வந்து வயசானவங்க, அப்பதான் கல்யாணம் ஆனவங்க, அப்பதான் குழந்தை பிறந்தவங்க அப்படின்ட்டு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு மரத்துக்காக ஒவ்வொருத்தர் தங்களுடைய உயிரை விட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து பக்கத்துல இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் உருவாக்குச்சு. தானா வந்து இந்த விஷயம் வந்து ஜோத்பூர் மகாராஜாக்கு தெரிய வந்தது. இவங்க வந்தாங்க இல்லையா, அந்த படையினர் போயிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப மகாராஜா கேட்ட முதல் கேள்வி அதுவாதான் இருந்துதான், நீங்க வந்து ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை? ஒரு உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கொடூரமானவர்கள் கிடையாது. அதுவும் மரத்துக்காக ஒரு கிராமமே தன்னுடைய உயிரை கொடுத்துருக்கு அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தியாக செயல் இல்லையா? இதை வந்து நீங்க ஏன் செஞ்சீங்க அப்படின்னு யோசிச்சாங்களாம். ஆனாலும் அவங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 363 பேர் வந்து இந்த கெஜ்ரி மரங்களுக்காக தங்களுடைய உயிரையே கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு சேவ் கிரீன் மூமெண்ட்ஸ் நாம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா உயிரை கொடுக்குற அளவுக்கு, உயிரை கொடுத்து நம்ம மரங்களை காப்பாத்துற அளவுக்கு நம்ம இல்லை அப்படின்னாலும் மரங்களை நட்டு வைக்கணும், அதற்கான அவேர்னஸை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல நம்ம குறிப்பா இருக்கிறோம். ஆனா மரத்தையும் ஒரு உயிரா மதிச்சு அதுக்காக தன்னுடைய உயிரை கிட்டத்தட்ட ஒரு 363 பேர், ஒரு சின்ன கிராமமே உயிர் இழந்திருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாதனைக்குரிய ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய மரியாதை செலுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து பாதுகாத்து அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் அது அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயம்தான் ராஜஸ்தான் கவர்மெண்ட் பின்னால வந்து அமிர்தா தேவியுடைய பெயர்ல ஒரு அவார்டு வழங்குறதுக்கு காரணமா இருந்தது. அந்த விருதோட பேரு அமிர்தா தேவி விஷ்ணோய் ஸ்மிருதி அவார்டு. இந்த அவார்டோட சேர்ந்து 25,000 ரூபாய் காசோலையும் வழங்கப்படுது. இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்விரான்மெண்ட்டை யாரெல்லாம் ரொம்பவே சேஃபாக பாதுகாக்கிறாங்களோ, அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் அமிர்தா தேவி அவார்டை வழங்கிட்டு இருக்காங்க. வரலாற்று தோழிகளாக இருந்தாலும் சரி, இன்றைய தோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சாதனைகள் ஒரு உத்வேகத்தை தான் நம்மளுக்கு ஏற்படுத்துது. இவங்களுடைய தியாகம் என்னைக்குமே போற்றப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி சாதனை மகளிர் பற்றி பேசுவோம், நாமும் சாதனைகள் பல புரிவோம். பெண் என்றாலே 1000 அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா?